வெல்கம் கைஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் மட்டும் முடிச்சிட்ட பிறகு இந்த மார்க்கெட்டை வியூ பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா, அதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? நம்ம பார்க்க போறதோட நேம் ட்ரேட் பிளான். ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ட்ரேட் பிளான். ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் ட்ரேட் பிளான் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படியே நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே ஆகும். 1 செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்த்தது மார்க்கெட் சைக்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. கன்சல்டேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல், இதை ஸ்டார்ட் பண்ணீங்க. அடுத்தது லிக்விடிட்டி, அதோட டைப்ஸ் பார்த்தீங்க. அதோட டைப்ஸ்னா முக்கியமாக உங்களுக்கு பிஎஸ்எல் அண்ட் எஸ்எஸ்எல்ன்றது நல்லாவே தெரியும். நான் சொல்றது இந்த ஹெச்ஆர் அண்ட் எல்ஆர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது என்ட்ரிஸ்க்கெல்லாம். அடுத்தது பேராலி கேப்ஸ் பார்த்தீங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஓஎஃப்டி அண்ட் ஐஎஃப்இஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். பிளாக்ஸ் பார்த்தோம், அது நம்ம ஓபி பார்த்தோம், பிபி பார்த்தோம், அண்டு பிபியும் பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் எல்லாமே செய்து முடிச்சிட்டோம். நம்ம இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்வெர்ட் பண்றதுக்காக எம்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு தனியாக படித்தோம். ஸ்ட்ரக்சர்னா லைட்டாக கொஞ்சம் படிச்சுட்டு எம்எஸ்எஸ் இம்பார்ட்டன்ட் எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அந்த எல்டிஎஃப்ல எங்க போய் ட்ரேட் எடுக்கணும், லோவர் டைம் 15 5 மினிட், அதுக்கு வந்து கில் ஜோன் படித்தோம் டைமிங்காக. கில் ஜோன்லேயே பர்டிகுலர் டைம் வேணுன்றதுக்காக மேக்ரோஸ் படித்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு லாஸ்டா எந்த பேர் எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுன்றதுக்காக எஸ்எம்டி படிச்சு முடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது சிம்பிள். இது ஒன்றும் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப 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 ஈஸியான விஷயம். ஆனா இதை நீங்க கம்பைன் பண்ணும்போது என்ன ஆர்டர் வைஸ்ல வரணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நான் சும்மா இப்போ உங்களுக்கு ரீகவர் பண்ண போறாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஜூன் மாசத்தோடைய யூரோ யூஎஸ்டி சார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி, கோல்டு எல்லாமே பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம ஒரு ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்ற ஒரு வெப்சைட்ல போயிட்டு நம்ம வீக்லி, டெய்லி இந்த டைம் ஃப்ரேம்ல இருந்தா வருவோமே. வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு வரும், எக்கனாமியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு. ஆனா நான் இப்போ அதை எதுவுமே பார்க்கல. ஓகேங்களா? அது எதுவுமே பார்க்காம நார்மல் நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். சரிங்களா? இங்க வந்து நியூஸ் டைம்ல ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் இருக்கு, ப்ராஃபிட் ரூல்ஸ். இப்போதைக்கு நம்ம அதை பத்தி பேசல. நான் இப்போ பண்றது ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரேட் பண்ண மட்டும் வச்சு நான் பண்ண முடியுமா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்க போறேன். நீங்க அதை வந்து ஓன் ஃபண்ட்ஸாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓன் ஃபண்ட்ஸா இருக்கும்போது நியூஸ் ஆச்சு என்ன ஆச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. இல்ல வாலட்டாலிட்டி இருக்கும் தான், அந்த வாலட்டாலிட்டி மட்டும் நம்ம தவிர்த்துருவோம். மிச்சப்படி நான் அதை உங்களுக்கு சொல்லி எடுக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ஓகே, இப்போ ஓவராலா ஒரு வியூ பாக்குறீங்க. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல யூரோ யூஎஸ்டி இருக்கு. நீங்க மொத்தமா இப்படி கொஞ்சம் பார்க்கணும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓவராலா மார்க்கெட் இந்த ஐஸ் ப்ரீவியஸா இந்த ஐஸ் எல்லாமே தூக்கிட்டு அந்த அளவுக்கு இன்னும் புஷ் கொடுக்கல. ஓகேங்களா? இதெல்லாம் தூக்கியாச்சு. ரொம்ப பின்னாடி இந்த ஈக்குவலைஸ் எல்லாமே தூக்கி இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல எந்த விதமான இம்பல்ஸ் மூவ்மெண்ட்டுமே கிரியேட் ஆகிற மாதிரி இங்க லோஸ் இல்லை. இது எல்லாமே ஈக்குவல் லோஸ். கரெக்டுங்களா? இது எல்லாமே ஃபுல்லாவே ஈக்குவல் லோஸ். ஸோ இந்த லோல இருந்து ஐஓக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஆனது இந்த 4 ஹவர் ஃபீச்சில். சும்மா இதெல்லாம் ரொம்ப முடிஞ்சு போனதுன்னு எதுக்கு இதெல்லாம் சும்மா சொல்றீங்கன்னு யோசிக்கலாம். எல்லாத்தையும் தான் மார்க் பண்ணணும், அப்பதான் நம்ம கத்துக்க முடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போ இங்க இருந்தா மார்க்கெட் கிளம்பி இருக்கு. சரி, அதுக்கடுத்தது சும்மா எவ்வளோ நேரம் ஆகிட போகுது இந்த மார்க் பண்றது. இங்க ஒரு ஐஓ ஃபீல். ஓகே, நீங்க பாருங்க, இது ஒரு எஃப்இஜி. ஒன் அவுட் பார்த்தா டீப்பா உள்ள வந்து போன தெரியும். ஓகே, இந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கு. எங்க ப்ரோ என்னோட டார்கெட்டு? உன்னோட டார்கெட் இந்த ஐஸ் தான். அதுக்கு அடுத்தது இந்த ஐ வைக்கலாம், டேரக்டா அந்த ஐ நம்ம வைக்காம மேபி மார்க்கெட் இங்க இருந்து செல் ஆகணும், இல்லை எங்க இருந்து செல் ஆகணும், இங்க இருக்கு பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேர் இருக்கு, அதை மார்க் பண்ணி வைங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எதனாலனா மார்க்கெட் ரொம்ப ப்ரீமியம் போகும்போது நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும். ஏன்னா மொமெண்டமே எல்லாம் பொறுமையா போகுது. அதனால லாஸ்டா நம்மளுக்கு மார்க்கெட் பைக்கு சப்போர்ட் ஆகுது, அங்கே செல் ஆகாம இல்லை ரியாக்ட் ஆகிட்டு அகைன் பை போகுதுன்னா இதான் நம்ம டார்கெட். இதெல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். இங்கே ஃபாலோட ஃபீச்சர் தொட்டு தான் மார்க்கெட் போகுது. நல்லா எவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி ஈக்குவலைல எடுக்காம ரீட்ரெஸ்ட் ஆகும்போது இந்த 4 ஹவர் ஃபீச்சர் வந்து மார்க்கெட் அகைன் மேலே போகுது. இதை நோட் பண்ணுங்க, இந்த 4 ஹவர் ஃபீச்சர் வந்து மேலே போகுது. திருப்பியும் இங்க வந்து ஒரு ஐஓஎஃப்இடி இந்த இடத்துல இங்க சொல்றேன் நான். ஓகேங்களா? ஆனா இந்த ஐ எடுக்கல, இன்னமும் எடுக்கல, வரானுங்க ரீட்ரேஸ்மெண்ட் வரானுங்க மொத்தத்துக்கும். இந்த ஓவரால் லோ டு ஐக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வருது. சரி, வந்தாலுமே என்ன ஆகிட போகுது, நம்ம என்கிட்ட தான் எடுக்க போறோம்.
ஸோ சும்மா ஃபிபு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். டிஸ்கவுண்ட் என்னன்னா பிடிஆர்எஸ் இருக்குது, அதை மார்க் பண்ணி ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஸ்வல் திருப்பி உங்களுக்கு இங்கே ஒரு எஃப்இஜி தான் இருக்குது. அந்த எஃப்இஜி தான் மார்க்கெட்டிங் ரீச் ஆயிருக்கு. நான் சொல்கிறது இந்த எஃப்இஜி, ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது. இப்போ டேட்டை பாருங்க, 29 ரீச் ஆகுது. அன்றைக்கே மேலே போகுது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லாவே போயாச்சு. சரி, அப்போ ஃப்ரைடே திருப்பி இந்த எஃப்இஜி உள்ள ரியாக்ட் ஆகிட்டு கன்சல்டேட் ஆகிட்டு இப்போ முடிச்சு வச்சிருக்காங்க மார்க்கெட். சிம்பிள். இது எல்லாமே உங்களுக்கு புரியணும், புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய எஃப்இஜியில் இப்போதைக்கு கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஃப்ரைடே 16:30, அடுத்தது இந்த 22:30 பார்த்தீங்கன்னா அவள் தான் அது உங்களுக்கு முடிஞ்சிடுது இல்லை, கணக்கு வராது இல்லை. ஃப்ரைடே முடிஞ்சிடுது உங்களுக்கு. இப்போ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிடிஆர்ஐல போயிட்டு செல் எனக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா செல் எடுப்பேன், இல்லைன்னா அந்த செல்லே வந்து ரீட்ரேஷன் கொடுத்து திருப்பி பை கூட போகலாம். அதெல்லாம் செகண்டரி பிளான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை பைஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம், அவங்க ரியாக்ட் ஆன அப்புறம் மிச்சத்தை யோசிப்போம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபெராரி கேப்ல இருந்தா மார்க்கெட்டிங் மேலே போச்சு, எல்லாமே சூப்பர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எக்ஸாக்டா 2:30 இதை அவாய்ட் பண்றாங்க, இந்த இடம் 6:30 அவாய்ட் பண்றாங்க. பிடிஆர் எதனா கொஞ்சம் வெயிட்டா வேணும்னு சொன்னா 1 ஹவர் போகலாம். கொஞ்சம் கிளியரா நம்மளுக்கு புரியணும் அப்படின்னு 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர் போயிட்டு நீங்க நோட் பண்ணி பாருங்க ஒரு ஃபெராரி கேப். ஏன் சொன்னா மண்டே மார்க்கெட்டு, அந்த ஒரு ஃபெராரி கேப்பை நோட் பண்ணிக்கோங்களேன். எக்ஸாக்டா நான் சொல்றது இதை. மார்க்கெட்டிங் ரீச் ஆயிருக்கு 8:30, 9:30, 10:30 அங்கதான் இருக்கு. நம்ம 11:30 உள்ள போவோம், இந்த கேண்ட வரும்போது உள்ள போவோம். 1 ஹவர்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் 15 மினிட் போய் பாருங்க. ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே 15 மினிட்ல எம்எஸ்எஸ் இருந்தா அங்கே எடுத்து என்ட்ரி முடிச்சிடணும். 5 மினிட்ல இருந்தா அதுக்கப்புறம் தான் போய் பாருங்க 15 மினிட் கிளியர் இல்லைன்னா. ஆனா ஒரு ப்ராபபிலிட்டியில ஒரு பேச்சு இருக்கு மார்க்கெட்ல. 1 ஹவர்ல இருந்து 5 மினிட் போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும், 4 ஹவர்ல இருந்து 15 மினிட் போனீங்கன்னா நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும்னு. இருந்தாலுமே என்னோட பாலிசி எப்படின்னா, அது உண்மைதான், நான் என்னெல்லாம் சொல்லலை. ஆனா ஒரு வாட்டி 15 மினிட் செக் பண்ணிட்டு 5 மினிட் போங்கன்ற. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 15 மினிட் போக போறோம். எப்படி? 4 ஹவர்ல பயங்கரமா அனலைஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம பிடிஆர் என்ன நம்ம யூஸ் பண்றோம், ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்ணோம், எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு நமக்கு ட்ரெண்டே. ஜஸ்ட் இப்போ எனக்கு எக்ஸிகியூஷன் வேணும். அது வந்து எனக்கு 1 ஹவர் 4 ஹவர் இல்லாமல் இன்ட்ராடேக்காக 15 மினிட்ல இல்லை 5 மினிட்லேயே வேணும். அந்த எக்ஸிகியூஷனுக்காக தான் வெயிட்டிங். சரி, இங்க பாருங்க, நீங்க மார்க் பண்ணது இது 1 ஹவருங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லா ஒரு பெரிய எஃப்இஜி. இந்த எஃப்இஜி வந்து 4 ஹவர் 1 ஹவர் எல்லாத்துலயும் எஃப்இஜி தான். இங்க பர்ஃபெக்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து தான் மேலே போறான். நீங்க சும்மா கவனிங்க. இது என்ன இவ்வளவு தேர்த்துட்டு இருக்கானே யோசிக்க வேண்டாம், சும்மா கவனிங்க. பாருங்க, எம்எஸ்எஸ் ஆயிருக்கு, எஃப்இஜி தொட்டு இருக்கு நிக்குது, திருப்பி ஐஆர்ஐ கொடுத்தது, இங்க எஃப்இஜி தொட்டு நிக்குது. இப்போ மேபி இங்க பிரேக்கர் வந்துட்டு போயிடலாமே, இந்த இடத்துல பிரேக்கர் இருக்கலாம்ல. திங்க் பண்ணணும் நீங்க. 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல போனா கொஞ்சம் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா 1 ஹவர்ல இருந்து 5 மினிட் தான் நல்லா இருக்கும். இப்போ 15 மினிட் வந்து எதுவுமே இல்லை எனக்கு. மார்க்கெட் அங்கே ஜாலியா மேலே போயிடுச்சு. நான் 5 மினிட்ல தான் போய் தேடி ஆகணும். என்ட்ரிக்காக சொல்றேன் நான், புரியுதுங்களா? எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன, இந்த லோவுக்கும் இந்த ஐக்கும் மார்க்கெட் நல்லா டீப்பா ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு தானே மேலே போகுது. இங்க இங்க இருக்கக்கூடிய ஃபெராரி கேப்ஸ் 1ஓ இந்த 2ஓ இல்லை, இது எல்லாமே ஃபில் ஆகிட்டே தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஃபெராரி கேப்பும் ஃபில்டு. இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபெராரி கேப் கூட ஃபில் ஆயிடுச்சு இந்த பிளாக் கலர் கேண்டிலால. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு நான் ஈஸியா இங்க வந்து பிரேக்கர் பிளாக் எடுப்பேன். ஆக்சுவலா பிரேக்கர் பிளாக்ன்றது இந்த கேண்டில் தான், அதான் சொல்றேன். இதை சொல்றேன், இந்த ஒரே ஒரு கேண்டில் பிரேக்கர் பிளாக். பட் நம்ம ஐய பிரேக் ஆகிற இடம் நமக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் அங்கிருந்து மார்க் பண்றேன். இங்க பாருங்க, கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் தொடுது. ஸோ எக்ஸாக்டா நம்ம தொடர்றது இந்த கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். 1140 இல்லை 1145 நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஹரிசாண்டல் ட்ரேன்ற ஒரு டூல கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு போய் உங்க என்ட்ரி பிளேஸ்ல அகைன் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ட்ரியோட பாயிண்ட் காமிச்சிடும் ரைட் சைட்ல. சரி, இப்போ இங்க வந்து என்ட்ரி எடுக்கும் போது லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் 2 டூல் இருக்கும் ட்ரேடிங் வியூல. டைப் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த சர்ச் பட்டன்ல இருக்கும். இங்க வந்து லாங் யூஸ் பண்றோம். கரெக்டா என்ட்ரி பிளேஸ் வந்து அந்த டூல கிளிக் பண்றோம். இங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் எங்க வைக்கலாமோ அங்க போய் நிறுத்தணும். நான் கரெக்டா அந்த கேண்டில் லோவே தான் வைக்கிறேன், ரைட் எஸ்ல தான் வைக்கிறேன். ரீசன் மார்க்கெட் வந்து ரொம்பலாம் கன்சல்டேட் ஆகல. அடுத்தது இந்த டிபி ஈக்குவலைசர் முடிஞ்சது. 5R சிம்பிளா நீங்க கொண்டு போயிட்டே இருக்கலாம். 5Rனா $84 வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க $427 மேக் பண்றதுக்காக. அதுல இந்த $427 உங்க எஸ்எல் ஆனா 84 விட 5 மடங்கு அதிகமா இருக்குன்றான். நீங்க ஒரு $100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா $500 ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க ட்ரேட் எடுக்கிற டைம் என்னவா இருக்கணும், ஆஃப்டர்நூன் எடுக்கிறீங்கன்னா 11:30 இருந்து 2:30, 3 o'clock வரையும் எடுக்கலாம். ஈவினிங்னா 5:30 இருந்து 9:30 எடுக்கலாம். நீங்க எடுக்கிற டைம் 11:45 தான். அவன் போயிட்டு ரீச் ஆகிற டைம் 1:15. உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. 1.5 ஹவர்ஸ்ல மார்க்கெட் கொடுத்தாச்சு. நியர்லி 5R. புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓகே, லண்டன் நல்ல எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. லண்டன் ஓவர் எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சுன்னா
நம்மளுக்கு மேபி நியூயார்க்கு கம்முன்னு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் எடுக்க போறது சரிங்களா. நீ எடுக்கல இனிமேல் எடுப்பாரு வச்சுக்கலாம். இது பாருங்க நல்ல மூவ்மெண்ட் லண்டன்ல. சரி இப்போ ஒரு லண்டன் செஷன் முடியுது. எப்பவுமே ஒரு செஷன் முடிஞ்சு இன்னொரு செஷன் ஆரம்பிக்க போறோம்னா அகைன் 4 hour 1 hour இருந்து தான் வரணுமே. எதுக்காகனா ஏன்னா ஒரு புரிதல் நியூவா ஒரு எஃப்ஜி கிரியேட் ஆயிருக்கலாம், இல்ல பிபி டேப் ஆயிருக்கலாம், எஃப்ஜி டேப் ஆயிருக்கலாம். அதுக்காக அகைன் அண்ட் அகைன் 4 hour 1 hour தான் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதும் இப்போ திரும்பி அதாவது டெய்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மந்த் வச்சு தானே படிச்சுட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு டெய்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாம 4 hours வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றேன். இங்க பாருங்க இந்த ஐயை போய் ரீச் ஆயிட்டான். சரி நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு ஐயை ரீச் ஆனா கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகல மார்க்கெட்டு. வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொடுக்குதுன்னா பிளான் ஏ அண்ட் பின்னு எப்பவுமே மார்க்கெட்ல இருக்கணும். அப்படியே போக சரி எப்படி போக நீ எங்க இருந்து போக இல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வரியா அப்ப நீ இவ்வளவு தூரம் வரணும். இந்த இன்வெர்ஷன் ஃபேராடி கேப் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இங்க ஃபேராடி கேப் இல்ல. இங்க ஃபேராடி கேப்னா நான் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இன்வெர்ஷன் ஃபேராடி கேப் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த ஃபேராடி கேப் வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். அதான் டியூஸ்டேவோட ஒர்க்கே. சரிங்களா. டியூஸ்டே பாருங்க 2:30 இதோட மண்டே. டியூஸ்டே 2:30 AM 6:30 தேவையில்ல அங்கேயே தான் இருக்கான். அப்ப நம்ம இந்த செல் எடுக்கலாமா? இதான் நான் சொல்லுவேன். ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது செல் எடுக்கலாம். கவுண்டர் ட்ரெண்ட் வந்து 4 hour 1 day எடுக்கலாம். குட்டி குட்டியா 15 minute 1 hour பை போயினே இருக்கும். டக்குன்னு செல் ஆகிட்டு போகுதுன்னா நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா. இது வந்து பெரிய ட்ரெண்ட் 4 hour. இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4-5 நாள் ஒரே நின்றுச்சாலே காலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு நாள் கணக்காயிடும் கன்சல்டேஷன். அவன் பிஎஸ்எல் எடுத்துட்டு தான் எஸ்எல் வந்திருப்பான். நீங்க நல்லா பாருங்க. பிஎஸ்எல் இது வந்து நான் 1 hour 15 minute உங்களுக்கு போய் காமிச்சோன்னா ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அழகா இங்க வந்து ஒரு ஐஓ வீடியோ இருக்கு. அதே மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்போ தொடுது மார்க்கெட்டு 11:30 சூப்பர் என்ட்ரி டைம் தான் அது. அப்படியே போயிடலாம் 15 minute போயிடலாம். 5 minute போனா நல்லது. 15 ஒரு வாட்டி பார்த்துட்டு போய் இந்த இடத்துல பாருங்க. இந்த லோவை தாண்டி மார்க்கெட்டிங் ஒரு லோ வச்சிட்டான். இது எம்எஸ்எஸ் தான். புரியுதுங்களா. உங்களுக்கு பிடிஆர்ன்றது எது? இந்த கேண்டில் ஓபி. ஏன்னா ஒரு எஃப்இஜி வந்து இந்த ஓபின்னு ஒரு பெரிய கேண்டில் உள்ளாரதான் இருக்கு. அதனால தான் நான் எஃப்இஜி போல ஓபிலே முடிச்சுட்டேன். புரியுதுங்களா. ஒரு என்ட்ரி பாருங்க. எக்ஸாக்டா 3 மணி தான் மார்க்கெட் முடிப்போம். எக்ஸாக்டா 3 மணி. அவன் நம்ம என்ன பண்ணணும்? அது முன்னாடி நமக்கு கிடைச்சதானே வேணா ஒரு 5 minute போய் செக் பண்ணி பார்க்கலாம்ல. செக் பண்ணி பார்த்தா ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு ஐஓபிடி கிடைக்கலாம், என்னன்னா கிடைக்கலாம். இங்க பாருங்க இது வந்து 1 hour எஃப்இஜி மார்க்கெட் தொட்டுருச்சு. பாத்தீங்கன்னா ஐஓபிடி இருக்கு. சூப்பரா இந்த லோவை எடுத்துட்டான். இந்த லோவை எடுத்துட்டான். அது எப்படி ப்ரோ கணக்குனா இது ஒரு லோ இது ஹை அகெயின் இது ஒரு லோ இது ஒரு கன்சல்டேட்டிங் உடச்சி மார்க்கெட் தொட்டுட்டு தான் ஃபாலோ ஆகுது. அது டைம் எடுக்குது. அதுக்கு நம்ம வந்து பண்ண முடியாது. அது எதுவுமே பண்ண முடியாது. டைம் எடுக்குதா நீங்க நம்பி உட்காந்து தான் ஆகணும். எல்லா நேரமும் மார்க்கெட் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நகர்ந்து போயிடாது. இங்க எவ்வளவு ஆகும் நம்ம செக் பண்ணலாம். எடுத்து பாருங்க. $4.5 சூப்பர். எவ்வளவு நேரத்துக்கு இதாக இருக்கு? 1:10 என்ட்ரி எடுத்து அன்னைக்கே வந்து 7:30 முடிச்சிட்டோம். ஒரு 7 மணி நேரம் என்ட்ரி. அது 7 மணி நேரம் என்ட்ரி. ஓகேங்களா. 4.5 அதாவது $123 ரிஸ்க் எடுக்கிறீங்க. எவ்வளோக்கு? $554 மேக் பண்ணேன். $554 வாங்கறதுக்காக $123 ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதனால இந்த 554ன்றது உங்க 123 காட்டிலும் 4.5 மடங்கு அதிகம்ன்றான். புரியுதுங்களா. உங்களோட கேபிட்டல் $1% $100 நீங்க ரிஸ்க் பண்றீங்க. $10,000 கேபிட்டல்னா உங்களுக்கு 4% $400 கிடைக்கும். ஓகே சிம்பிள். இதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மண்டேவோட ஒர்க் என்ன? பை ஆகணும். ஏன் ஃப்ரைடே அப்படிதான் முடிச்சு விட்டு போயிட்டான். டியூஸ்டோட ஒர்க் என்ன? உங்களுக்கு பை ஆகிறதுக்காக டிஸ்கவுண்ட் வரணும். அதனால டியூஸ்டே அந்த ஒர்க்கை பண்ணிடுச்சு. வெனஸ்டேவோட ஒர்க் என்ன? இந்த டிஸ்கவுண்ட்ல திருப்பி பை மார்க்கெட்டை கூப்பிட்டு போகணும். அவ்வளவுதான். ஒரு 4 hour போவாங்க. டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் கரெக்டா டியூஸ்டேவே ரீச் ஆயிடுச்சு. அது பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க வந்து மார்க்கெட் நகரணுமே. டைம் ஆயிடுச்சு. 16:30 1 2 3 4 அவ்வளவுதான் கன்சல்டேஷன். இந்த மாதிரி கன்சல்டேஷன் தானே என்ன ஆகும்? ஈக்குவல் அண்ட் லோஸ் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ அங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும்? பை போகுதுன்னா ஒரு எஸ்எஸ்எல் கொடுத்துட்டு போகணும். அதாவது ஒரு செல் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் பை சைட் மூவ்மெண்ட் போகணும். அப்போதான் அது ஸ்ட்ராங்கஸ்ட் பைன்னு அர்த்தம். அப்படின்னா அதை நம்பாதீங்க. வேணாம். நீங்க பாருங்க நல்ல கன்சல்டேஷன். இது மேனிபுலேஷன். அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் ஆப்போசிட் சைட் போறத மேனிபுலேஷன்.
அப்போ கரெக்ட் சைட் போயிடுச்சு. இங்கே போகும்போது எம்எஸ்எஸும் நடந்திருக்கு உங்களுக்கு. லோவரையை தாண்டி ஒரு ஐயரை கிடைச்சிருக்குல்ல, புரியுதுங்களா? இது லோவரை, அதுக்கப்புறம் இது ஐயரை, இது கிடைச்சாச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:30. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லண்டன் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க. லண்டன் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து லோவரை மார்க்கெட்டு 4 ஹவரை தொட்டாச்சு. அதுக்கப்புறம் ஐயரை மேக் பண்ணிட்டு இங்கே வந்து நின்றுட்டு கிளம்புது. சரி, இது கிளம்புது, இதெல்லாம் ஓகே தான். எங்கேருந்து கரெக்டாக கிளம்புது? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்தான்னு செக் பண்ணுங்க. ஓகே, டிஸ்கவுண்ட்டுக்கு மார்க்கெட் வந்திருக்கு, இது சந்தோஷம். 5 மினிட் போங்க. நியர்லி உங்களுக்கு எவ்வளோ நேரம்? இப்போ இங்கே வரும்போதே மணி வந்து 3 மணி ஆகுது. 3 மணி வரையும் நம்ம லண்டன்ல எதுவும் என்ட்ரி இல்லை, புரியுதுங்களா? எதுவும் நம்மளால பெருசாக மேக் பண்ண முடியல என்ட்ரி. வேணும்னா நம்ம எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கி என்ட்ரி தான். ஒரே ஒரு வேலை தான் இங்கே, இதை வேணால் நம்ம எடுப்போம். பிரேக்கராக கன்சிடர் பண்ணலாம் இந்த கேண்டில். இது வேணால் பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஏன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் நடந்திருக்கு, கொஞ்சம் லைன் சார்ட்டில் வச்சு பாருங்களேன், தெளிவாக புரியும். இது வந்து லோவர் ஐ டு லோவர் லோ, அகைன் லோவர் ஐ டு லோவர் லோ, இப்போ ஹையர் ஐயா மாறுது இல்லை, அப்புறம் தானே இப்படி போயிருக்கு. நம்மளோட டிவி ஸ்டில் இன்னும் மேலே இருக்குது, இது வரையும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இங்கே கண்டு பிடிப்போமே, அதே தான் நடந்திருப்பாங்க, புரியுதுங்களா? பர்ஃபெக்டாக போயிருக்கா? சரி, டைம் என்ன? 12 மணிக்கு எடுக்கலாம். 12லேருந்து 12:20 வரையும் மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். எஸ்எல் எங்க? எனக்கு 15 மினிட்ல பார்க்கும்போது இங்கே எதுவும் தெரியல, அதனால 5 மினிட் வந்தேன். நீங்கள் எஸ்எல் இங்கே வரணும், பிரேக்கப் பிளாக் ஆப்போசிட் லோ. அப்படியே டிபின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹையர் டைம் ஃப்ரம் டிபி, லோவர் டைம் ஃப்ரம் டிபின்னு ஒன்று இருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரம் டிபினா இந்த ஐ எடுக்கிறது, இது வரையும் போயிடணும் மார்க்கெட், புரியுதுங்களா? அங்கே எடுக்கணும். அதுக்கப்புறம் இது லோவர் டைம் ஃப்ரம் டிபினா இங்கே இருக்கிற ஐஸ் அண்ட் லோஸ். உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கு பாருங்க ஐ, இந்த கன்சல்டேஷன் விட்டு வெளியே வருது, இந்த மொத்தமாக கன்சல்டேஷன் விட்டு வெளியே வருது. இதுவே உங்களுக்கு ஒரு 3.59 ஆர்ஆர் கிடைக்குது, 3.6, தட்ஸ் இட். $66 ரிஸ்க் எடுக்கிறீங்க. எவ்வளோக்கு? $237 கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து ரிஸ்க் ரிவார்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை விட 3.6 மடங்கு அதிகமாக தான் கிடைக்குது. இது தாராளமாக ஓகே. ஏன் நம்ம இதெல்லாம் பார்த்தோம்? எனக்கு கீழே இந்த லைன், இந்த ட்ராப் பண்ண லைன் 4 ஹவர் எஃப்இஜி, உங்களுக்கு நல்ல அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன்லாம் நடக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ட்ராப்பிங் இன்னும் உங்களுக்கு எடுக்கல, இங்கே கன்சல்டேஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ரிவர்சல் எல்லாம் கொடுக்குறான் கரெக்டாக. பிடிஆர், பிரேக்கர் பிளாக், யூனிகார்ன் மாடல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம இந்த என்ட்ரி எடுக்கிறோம். எடுக்கிற என்ட்ரியோட டைமும் கில் ஜோன் தான், அது மாதிரி தான் அதிகம். இப்போ திருப்பி ஒரு செஷன் ஆரம்பிக்க போகுது. நான் லண்டன் முடிச்சிட்டேன், நியூயார்க் போக போறேன்னா ஒரு 4 ஹவர் 1 ஹவர் சார்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் நியூயார்க் போகணும். பண்ணாமல் போகக்கூடாது. டேரக்டா 15.5 போய் உட்காந்து பார்த்துக்க கூடாது. போகணும்னு சொல்றதுக்கு காரணம், புதுசா எதனா எம்எஸ் ஒப்பீனியர் உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க செய்துதான் ஆகணும் அதை. ஓகே, இங்க இது வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னா 10:30 12:30, சாரி 10:30 2:30, 4 ஹவர் கேண்டில் நல்ல பை எக்ஸ்பான்ஷன் மூவ்மெண்ட்ல மார்க்கெட்டை முடிச்சு வச்சிருக்கு. அப்போ இன்னும் நம்ம பைஸ் பார்க்கறது தப்பு இல்லை, கரெக்ட் தான் அப்படின்றப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஹவர் உள்ள போங்க. இதெல்லாம் சொன்ன எம்எஸ்எஸ் கரெக்டாக அதை எடுத்து அப்புறம் போயிட்டான். திரும்பி உள்ள வந்து எஃப்இஜி தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேலே போகுது. இதான் எஃப்இஜி, புரியுதுங்களா? அந்த எஃப்இஜி தொட்டுட்டு தான் போகுது. நான் ஜூம் பண்றேன் பாருங்க, எஃப்இஜி தொட்டுருக்கு. அப்படியே 5 மினிட் போகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 15 பார்த்துட்டு தானே 5 வரணும், 15 பார்த்துட்டு 15லேயும் பர்ஃபெக்டா இங்க வந்து மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆயிருக்கு. இது லிக்விட் ஸ்வீப், செல் சைடு போயிட்டு அப்புறம் தான் பை சைடு இந்த லோவரை தாண்டி ஐயரை வச்சாச்சு. ஈஸி, குட் எக்ஸாம்பிள். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃப்இஜியோ இருக்கு 15 மினிட்ல. ஓகே, அது இல்லாம 1 ஹவர் எஃப்இஜி மார்க்கெட்டிங் தொட்டிருக்கு. இப்போ 5 போலாம். இங்க பாருங்க, இது ஒரு ஃபேரனிகா மார்க்கெட்டிங் ரீச் ஆயிருக்கு.
திருப்பியும் இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ஃபேராடி கேப் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. நீங்கள் கரெக்டாக எடுக்க வேண்டிய என்ட்ரி இப்போ டைம் 7:17:40 5:40 5:40 நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. இது மிஞ்சி போனால் மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவலைஸ் வரையும் போகும், அப்புறம் அந்த ஈக்குவலைஸ் வரையும் போகும், அவ்வளோதான். இந்த ஈக்குவலைஸோட பாடியில் ஒருத்தர் ட்ரா பண்ணிக்குவாங்க. இங்கே தான் நம்ம என்ட்ரி. நம்ம என்ட்ரி, நம்ம டிபி இதுவே இருக்கு. இதுவே உங்களுக்கு 7 hour சும்மா கிடையாது. நீங்கள் 66 தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆனால் $470 மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் தருது. அந்த 470ன்றது நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை விட 7 மடங்கு அதிகம். ஒரு $1000 நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், அது $7000 போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி ப்ரோ, நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் இங்கே எடுக்கல, என்ன தான் பண்ணலாம், அடுத்த வழி சொல்லுங்க அப்படின்றீங்களா? சொல்கிறேன். 15 மினிட் போவாங்க, ஒரு செகண்டு. மேபி அங்கே ஒரு கிளாரிட்டி எதனா ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இது பிரேக்கர் பேக். சிம்பிளாக இருக்கா? பிரேக்கர் பேக், அவ்வளோதான். இந்த ஹையை தாண்டி மார்க்கெட்டிங் பாடி க்ளோஸ் வச்சுட்டு உடனே தொட்டாச்சு. தொட்ட டைம் பாருங்க, 6:45. தாராளமாக இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம்ல எக்ஸ்ட்ராவா. அவ்வளோதான், இது உங்களுக்கு ஒரு என்ட்ரி. இது எவ்வளோன்னு பார்த்துருங்க. ஒன் இஸ் டூ எக்ஸாக்டா 142 ரிஸ்க், அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், அதாவது 286. 1:2. நம்ம ஆல்ரெடி லண்டன்ல தான் 1:7 பண்ணிட்டு. அப்போ இங்கே வந்து 1:2, சாரி, இயர்லியர் என்ட்ரி எடுத்திருந்தா 1:7, இந்த என்ட்ரி தான் 1:2 தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம் நம்ம. இப்போ நான் என்ன கேட்குறேன், போல வருவாங்கல்ல மார்க்கெட், நீங்கள் ஒரு பீரியட் எடுத்தீங்கல்ல இங்கே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேலை என்ன, இந்த ஐ எடுக்கணும், அப்புறம் இப்போ ரீச் ஆகணும், அதானே? அப்போ ட்ரஸ்ட் பண்ணுங்க மார்க்கெட் பை தான் போகுதுன்னு. வேணா அதை செக் பண்ணுறதுக்கு 1 hour 15 minute யூஸ் பண்ணிக்கோங்க. இதே பாருங்க, இங்கே ஒரு எஃப்இஜி, அதை ஆல்ரெடி வெனஸ்டே தொட்டிருக்கான், தொட்டுட்டு தான் பை கொடுத்துருக்கான். அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜியில் தான் மார்க்கெட் நிற்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 15 minute ஆக்ஷன் பார்க்க போகிறோம், டெஸ்ட் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே எஃப்இஜி, இங்கேயும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஆர்டர் சொல்லலாம் பர்ஃபெக்ட். சரி, இப்போ இங்கே பாருங்க, இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஐஆர்ஐ கிடச்சிச்சிங்களா, அப்புறம் மார்க்கெட் போட்டுட்டு தான் மேலே போகுது. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எடுத்தது எது, இந்த இடத்துல தான், இந்த லோவரை எடுத்து எம்எஸ்எஸ் ஆன இடம். ஓகே, அந்த பிளேஸில் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு ஃபேராடி கேப் இருக்குது. மார்க்கெட் அங்கே ரீச் ஆனது 4:15. உங்களுக்கு நியர்லி அதை வந்து 6:30 மணி வரையும் டைம் இருக்குது, 6:15 வரையும் டைம் இருக்குது, தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாங்க. ம் 5 hour இருக்கும், சூப்பர் 5 hour, எல்லாமே அதிகமான ரிஸ்க் ரிவார்ட் தான் கிடைக்கும், நம்ம கையில் தான் இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறது. இதுவும் 5 hour தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆச்சு பார்த்தீங்களா, இதை போய் செக் பண்ணுங்க ஒரு செகண்டு. ஏன்னா 4 hour சேல் ஜோன்னு சொல்லி அதை மார்க் பண்ணணும் நம்ம. இன்வெர்ஷன் ஃபேராடி கேப் ரியாக்டர் 1 hour போகலாம். ஏன்னா 4 hour ஒன்றுமே தெரியல, பெரிய விற்காதான் இருக்குது, கீழே வேலை இருந்தால் இந்த லோ வரையும் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோ வரையும் வேணும், ஈக்குவலாக இருக்குல்ல நிறைய. ஓகே, சி ஹியர் இஸ் த ஃபேராடி கேப். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபேராடி கேப்.
எல்லாமே மார்க் பண்ணிட்டீங்க. 15 மினிட் போகலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் அவ்வளோதானே இருக்கு, நம்ம வேற என்ன மார்க் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் கரெக்டாக வந்து டேப் ஆகுதுங்களா இந்த ஃபேராடே கேப்பில்? அது எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஹை பாருங்க. அதோட ஹைலேருந்து லோ வரையும் நான் ஷுகு போடுறேன். 0.5 மேலே ஃபேராடே கேப் சொல்லிட்டு மார்க்கெட் கீழே வந்தாச்சு. இதுதான் நேற்று வரையும் நடந்தது, முந்தா நேற்று வரையும் நடந்த சினாரியோ இதுதான். உங்களுக்கு அது வரையும் யூரோ யூஎஸ்டியில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். மெயினாக இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு 4 ஹவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேராடே அப்போ மார்க்கெட் ரீச் ஆனோடனே 15 மினிட்ல எல்லாரும் போயிருக்கு. சார் மேலே போயிடுச்சு. எனக்கு அங்கேயே எதனா ஒரு ஃபேராடே பிரச்சனை எடுத்துருவேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி எதனா ஒன்று கிடச்சதுன்னா தாராளமாக எடுத்துரும். இதான் வருவான்னு தெரியும். இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஆனால் இல்லை, 5 மினிட்டை போய் பார்க்கலாம், தப்பே இல்லை. இந்த 5 மினிட் டைம் போய் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் ஒரு டார்கெட் எங்கே வரணும், இந்த லோ வரணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த லோ வரணும். நான் டேரெக்டாக ஃப்ரைடே செல்லுக்கு போயிட்டேன். தேர்ஸ்டே ஃபஸ்ட்டு இந்த இனிஷியேட் ஆன செல்லே சொல்ல மறந்துட்டேன். பாருங்க இங்கே ஃபேராடிக்கு பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல ஃபேராடிக்கு மார்க்கெட் ரீச் ஆகுறதப்போ 7:40 7:40 எடுத்து மேக்ரோ. ஏன்னா 7:20 7:40 தானே மேக்ரோ. அப்போ தாராளமாக யூஸ் பண்ணாலும் அந்த டைம் அவன் திருப்பி இங்கே தான் இருக்கான். அவங்க இன்னொரு மேக்ரோ வரும்போது தான் வந்து கிளம்புறானே. ஒரு 8:15 கிட்ட தான், 8:20 8 அப்போ 2வது மேக்ரோ அப்போ தான் கிளம்புது. நம்மளுக்கு என்ன, மார்க்கெட் நல்லா போனால் போதும். ஆனால் பொறுமையாக போகன்றதால டிசைட் பண்ணி தானே உங்களை என்ட்ரி எடுக்கிறோம். இங்கே தான் எல்லாரும் இருக்கு. வேக வேகமாக ஒரு சைட் நடந்துருந்தா அதுக்கப்புறம் சைட் ஸ்லோவாக தானே வரும். ஸோ நம்ம தான் யோசிக்கணும் அது எல்லாத்தையுமே. எஸ்எல் 100% ஷுர். டிபி நம்ம இங்கே தான் வைப்போம், நான் இல்லைன்னே சொல்லலை. அது வந்து உங்களுக்கு ஒரு 7.7 கிடைக்குது. ஆனால் உங்கள் லேட் ஆகுது. தாராளமாக உங்கள் டைமிங் முடியும் போது எவ்வளோ இருக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே, நான் ஒரு 9:30 மணிக்கு மார்க்கெட் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஒரு ஆவரேஜாக 7.7 பிடிக்கல, ஒரு 4 பிடிச்சா போதும், தாராளமாக போதும். அது வந்து 60% to 70% உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டில் போறாது. இது போதாதா? $95 ரிஸ்க் எடுக்கிறீங்க, $388 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி வைக்கிறீங்க. சும்மா கிடையாது, போதாதுலாம் தாராளமாக போதுமானது. டெய்லியுமே நம்ம 2 to 3 hour பண்ணாலே போதும். ஆர் மீன்ஸ் ரிவார்டை சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை விட 3 மடங்கு 2 மடங்கு ரிவார்டு எடுத்தாலே போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ராப்பர் 4 hour அண்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் இருந்து மார்க்கெட்டை லோவர் டைம் ஃப்ரேம் எப்படி நீங்கள் ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், லிக்விடிட்டி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிஜிஆர்ஐஸோட நீங்கள் எப்படி பார்க்கலான்றத கிளியராக இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? வெறும் ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணி இதில் நானே சொல்லக்கூட கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்னு. உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் நீங்கள் எத்தனை கவனம் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஆனால் ப்ரீவியஸ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது முன்னாடி நம்ம என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டாபிக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் எவ்வளோ வருதோ தாராளமாக கேளுங்க. நீங்கள் நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா கம்மிங் வீக்கில் ஏஎம்டி PO3 இருக்குது, IR&ER எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே நான் ஒரே வாரத்தில் வச்சிருக்கேன். நிறையவே உங்களுக்கு அது படிக்க இருக்கும். சரிங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி வச்சு நம்ம இவ்வளோ தான் ட்ரேட் எடுத்துக்க முடியும். இவ்வளோ தான் இல்லை, நல்லாவே எடுத்துருக்கோம். டெய்லியுமே ட்ரேட் செட்டிங்க்கு அதுவும் மிக்சடாகவே தான் இருக்குது. லண்டன் அண்ட் நியூயார்க்னு மாறி மாறி தான் இருந்திருக்கு. தாராளமாக நீங்கள் இதை வச்சு ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணி பேவுட் எடுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.